மாதிரி நேரத்தில் தான் கழிவு நீரும் குடிநீரும் கலந்துருது, உடல் நோய்கள் வந்துடுது. 7 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த விஷயத்தில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாகவே கவர்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். வருமுன் காப்போம் மாதிரி நம்ம வந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்து பண்ணுறதை விட இதெல்லாம் முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து யார் பண்ணுறாங்கன்னு முக்கியம் இல்லை, இது எதுக்காக பண்ணுறோம், மக்களோட நலனுக்காக பண்ணுறோம். 85க்கு மேற்பட்ட ஏரியும் 600க்கு மேலே குளங்களும் இன்னைக்கு ஒழுங்காக தூர்வாரப்படாமல் ஆழப்படுத்தப்படாமல் இன்றைக்கி வந்து எல்லாமே அந்த மழை நீர் வந்தால் அதுவே ஃபில் ஆகி வெளில வேஸ்ட்டாக நீர் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக இந்த மழை நின்னதுக்கப்புறம் தூர்வாரி அதை ஆழப்படுத்தணும் ஒன்று. இன்னொன்று வந்து கிரவுண்ட் வாட்டர், நம்ம வந்து ஒரு போர் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பூமிக்கு கீழே ஒரு பைப் போட்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அந்த போர் கான்செப்டில் நம்ம உள்ளே போட்டு இறக்கும் போது தண்ணிகள் வந்து வெளியே தேங்காமல் இது வந்து நிலத்துக்கு போகும். இந்த நீர் வந்து நிலத்துக்கு போகும்போது அந்த நீர் வந்து நம்மளுக்கு வந்து குடிநீராக வந்து என்றைக்குமே வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மக்களுக்கு வந்து அது வந்து ஃப்யூச்சரில் பயன்படுற ஒரு பொருளாக இருக்கும். இன்றைக்கி வந்து இது வந்து எல்லாமே அனாவசியமாக வேஸ்ட்டாக இது எல்லாமே வந்து கடலில் போய் வீணாக கலந்து இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. இதே மாதிரி ஜான்குமார் மினிஸ்டர் அவர்கள் வந்து நேற்று வந்து குடிநீரை எப்படி குடிநீரை எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறத ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மழை நீரில் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட சத்து நேச்சுரலாகவே கிடைக்கும். நம்ம என்ன தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணாலும் தண்ணீர் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் வந்து அது இறந்துடுது. அதனால இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம பிடிச்சி அந்த மாதிரி பராமரித்து இந்த மாதிரி இருட்டில் வச்சு நம்ம இதை வந்து நம்ம சமைக்கிறக்கோ டெய்லி குடிக்கிறக்கோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது உண்மையாகவே ரொம்ப நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். நம்மளுக்கு வந்து தண்ணி பிரச்சனையும் பாண்டிச்சேரிக்கு இன்றைக்கி இருக்கிற புதுவைக்கு தண்ணீர் பிரச்சனை முற்றிலுமாக நம்ம வந்து இதை தீர்க்க முடியும்.